மீனராசி பார்வையிட்டு திருமண தோஷங்களை நீர்க்கக்கூடிய காலங்கள். அதனால தான் சொன்ன திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக வரப்போகுது. தோஷங்கள் உங்களுக்கான நிவர்த்தி அடையக்கூடிய காலமாகும். திடீர் திருமண ஏற்பாடு, இந்த காதல் திருமணம் என்று சொல்கிறோமில்ல, எல்லாமே திருமணம் தான். அது வேறு விஷயம். நாம் ஏன் தேவையில்லாமல் அதை வேறு ஓடி பண்ணிக்கணும். திருமணம் என்று சொன்னாலே கணவன் மனைவி இணைந்து குடும்ப உறவுகளை ஏற்படுத்தி குழந்தை குட்டிகளாம் பெற்றுக்கணும். இதை மாதிரி போகக்கூடியதாங்க திருமண பந்தமே. இந்த திருமண உறவுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல உள்ளங்கள் நம் மனதில் ஏற்பட்டுறது இல்லைங்க. இது வரைக்கும் தடை என்று இருந்தவை கூட இனிமேல் உள்ளங்கள்லாம் நல்ல லேசாக இருக்க போகுது. என்னென்னா இந்த அரிப்பு சார்ந்த விஷயங்கள் உடலில் ஏற்படும். அந்த தொந்தரவு தான் இருக்கும் ஐயா. உணர்வுகளையும் சரி, உடம்புலையும் சரி, மனசுலையும் சரி, அப்படியே என்னவோ நமைச்சல் தரா மாதிரியோ, உள்ளத்தில் அப்படியே ஒரு படப்படப்படன்னு இருக்கிற மாதிரியோ, வேகத்தை கொடுக்குற மாதிரியோ, செயல்களில் எதெல்லாம் செஞ்சால் அது செஞ்சிடலாமா, எதனா கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் திருப்பி உதயமாகிக்கொண்டே இருக்கும். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், ஆகஸ்ட் மாத பலாபலங்கள், அதாவது 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்கள் வழங்கப் போகிறார்ன்றதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்க போகுது. ஏற்கனவே ஜென்ம ராகு அனுபவிச்சிட்ருக்கீங்க. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, ஒரே குழப்பமான நிலைமை. எங்கன்னா ஒரு பிசாசு பிடிச்சா மாதிரியோ, பேய் பிடிச்சா மாதிரி ஒரு நிலைமை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்குது நம்ம உள்ளத்தில். எதனா ஒன்று ஒரு 1/2 hour நல்லா வேலை செஞ்சிட்ருக்கோம், உடனே பார்த்தா வேறு எதனா ஒரு திங்க் பண்ணி போயிட்டுருக்கோம். இவையெல்லாம் இந்த ராகு பகவான் கடக்கக்கூடிய காலத்தில் துன்பத்தை கொடுக்கக்கூடிய காலம். ராகுவை போல தான் சனி என்று தான் கொடுத்துருக்காங்க, கேதுவை போல செவ்வாய் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பலாபலன் கொடுக்கல ஐயா. இருள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கிரகங்களுடைய தன்மை, அதாவது மாயை வேலை, மனிதனின் மாய ரூபத்தை காட்டக்கூடியது ராகு பகவான். இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை வச்சு பார்க்கும்போது அதிலிருந்து விடுபடுமா நம்ம அப்படின்னு நினைப்போம். 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல தொலைதூர பயணம் என்று சொல்கிறோம்ல, அந்த இடத்துக்கு செல்கிறாரு. நாம் வருமானம் வெளியிலிருந்து வரக்கூடிய வருமானங்களாக 3ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தில் கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய கலந்தோடு 2 கிரகங்களுடைய இணைவாளையும் குருமங்கள யோகம் பெற்று இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாக. மெயினான விஷயம், இதுவரைக்கும் நாம் கருப்பு என்று சொல்லக்கூடிய இருட்டில் அமர்ந்திருந்தாலும் இந்த திருமண பந்தங்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் இந்த நேரத்திலே அமைஞ்சிடும் ஐயா. திருமண பந்தங்கள் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய காலம். காரணம் என்னென்னா, அவர் பார்க்கக்கூடிய பார்வையில் அந்த இடத்துல ராகு கேது இருந்தாலும் சுபருடைய பார்வை அங்கு பலிதம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதிஞ்சாலே போதுமானது. அதுவும் இல்லாமல் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுபருடைய பார்வையும் சனி பகவானுடைய 10ஆம் பாவகனுடைய பார்வை நேரடியாக விழுந்து இவங்களுக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்கணுமோ அந்த பாக்கியம் எல்லாமே இந்த மாதம் முழுவதும் நிறைவேறப்படக்கூடிய காலமாக அமையப் போகிறது. ஏன்னா 27ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் இடம்பெயர போகிறதில்லை. அந்த ராணா 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் நம்மளுக்கு அவர் தான் 3ஆம் அதிபதி, அவரே தான் 8ஆம் அதிபதியாகவும் வராரு சுக்கிர பகவான். அவர் நீச்சகதி பெறக்கூடிய காலத்தில் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று நேராக நம்மளை தான் பார்க்குறேன். மீனராசி பார்வையிட்டு திருமண தோஷங்களை நீர்க்கக்கூடிய காலங்கள். அதனால தான் சொன்ன திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக வரப்போகுது. தோஷங்கள் உங்களுக்கான நிவர்த்தி அடையக்கூடிய காலமாகும். திடீர் திருமண ஏற்பாடு, இந்த காதல் திருமணம் என்று சொல்கிறோமில்ல, எல்லாமே திருமணம் தான். அது வேறு விஷயம். நாம் ஏன் தேவையில்லாமல் அதை வேறு ஓடி பண்ணிக்கணும். திருமணம் என்று சொன்னாலே கணவன் மனைவி இணைந்து குடும்ப உறவுகளை ஏற்படுத்தி குழந்தை குட்டிகளாம் பெற்றுக்கணும். இதை மாதிரி போகக்கூடியதாங்க திருமண பந்தமே. இந்த திருமண உறவுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல உள்ளங்கள் நம் மனதில் ஏற்பட்டுறது இல்லைங்க. இது வரைக்கும் தடை என்று இருந்தவை கூட இனிமேல் உள்ளங்கள்லாம் நல்ல லேசாக இருக்க போகுது. என்னென்னா இந்த அரிப்பு சார்ந்த விஷயங்கள் உடலில் ஏற்படும். அந்த தொந்தரவு தான் இருக்கும் ஐயா. உணர்வுகளையும் சரி, உடம்புலையும் சரி, மனசுலையும் சரி, அப்படியே என்னவோ நமைச்சல் தரா மாதிரியோ, உள்ளத்தில் அப்படியே ஒரு படப்படப்படன்னு இருக்கிற மாதிரியோ, வேகத்தை கொடுக்குற மாதிரியோ,
செயல்களில் இதெல்லாம் செஞ்சால் அது செஞ்சிடலாமா, எதனா கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் திருப்பி உதயமாகிக்கொண்டே இருக்கும். இங்கே போனால் அது சரியாயிடுமா, அங்கே போனால் இதனால் சரியாயிடுமான்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை நாமளே முன்னெடுத்து, அதாவது நடக்கக்கூடாத விஷயத்தை கூட நாமளே முன்னெடுத்து செய்யக்கூடிய அகலமாக இருக்கும். வேறு வழி கிடையாது. அந்த கால நேரம் தீர்மானிக்கிறதே நவ கிரகங்கள் தானப்பா. அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்ற கிரகங்களுடைய தன்மை நன்றாக உள்ளது. சனி பகவான் 12இல் இருந்தாலும் நல்ல அமைப்பை பெற்றது. நம்ம கிரகத்தை 2ஆம் இடத்தை அவரே பார்க்குறாரு. அந்த தொந்தரவுலேருந்து விடுதலை ஆகும். பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக அந்த இடத்துல பார்க்கும்போது தனவரவு கண்டிப்பாக இருக்கும். எதன்னா ஒரு வரவு நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும். இவர் கிரகம் பயிற்சி அடையிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. வீடு சார்ந்த விஷயத்தில் நல்லா கைகூடக்கூடிய காலங்கள்லாம் ஏற்படும். ஐயா பயப்படணும் அவசியம். 4ஆம் அதிபதியான புதன் பகவான் வக்கரகதியில் தான் இருக்கார். அதனால் வீடு சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு இது வரைக்கும் எடுக்கலைன்னா கூட அதுவே நாம் எடுக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிடும். ஐயா நிலமாவது வாங்கி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமாவது உருவாகும். அது வாங்கலை, நான் அப்படி தான் கிடக்கிறேன், எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, வண்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு உன்னதமான காலமாக இருந்து அந்த வண்டி வாகன போக்குவரத்து உருவாக்கிவிடும். கண்டிப்பாக உற்பத்தி செய்துவிடும். வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுவீங்க. காரு, பைக்கு, 2 வீலர் சொல்கிறோம்ல, அதுக்கு முன்னே குதிரையெல்லாம் இருந்தது. இப்போ காரு, 2 வீலர்லாம் வாங்க போகிறோம். நம்மளால் இனிமேல் தொந்தரவான காலங்கள்லாம் நிகழ்ந்து வெளியே போயிடும். என்னென்னா ராகு பகவான் கடக்கிற வரைக்கும் சின்ன தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். உடலில் ஏற்படக்கூடிய சொறி தொந்தரவு, அரிப்பு தொந்தரவு, மனசு அழுத்தம், டிப்ரெஷன், இந்த கைகால்களில் அடிபடுதல், தேவையில்லாத சின்ன விஷயத்துக்கு நம்ம மறந்துனே இருப்போம், பேசிக்கினே பார்த்தோன்னா கையில் விட்டுடுவோம். அந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்துடும். இதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் எப்போவுமே மேக்ஸிமம். இருந்தாலும் இந்த காலத்தில் திருப்பி உஷார் பண்ணி வைக்க வேண்டிய காலம். ஏன்னா சனி பகவான் வக்கரகதி காலத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் இதெல்லாம் உஷார் பண்ணி வைக்கணும். மக்களை நமக்கு சின்னதாக வர்றதெல்லாம் இவங்க பார்த்தாங்கன்னா அந்த வீடியோ பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓ அவர் ஏதோ சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் வரும். இனிமேல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், 1 பாதம் உடையவராகட்டும், உத்திரட்டாதி 4 பாதம் உடையவர்களுக்கும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள் உடையவர்களுக்கும் இனிமேல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3 பேருக்கு சேம் டெலிவரியாகவே கொடுத்துட்றோம். இனிமேல் தொந்தரவுலேருந்து நாம் விலகப் போகிறோம். ரேவதி நட்சத்திரம் கடந்து விட்டார்கள் அந்த ராகு பகவான். அதனால் தொந்தரவு கிடையாது. அவங்களுக்கான துன்பங்கள் நீங்க போகக்கூடிய காலம் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கிடும் ஐயா. உத்திரட்டாதி நட்சத்திரக்கால் இது வரைக்கும் தோஷங்கள் எதனா ராகு கேதுவால் தோஷங்கள் ஏற்பட்டிருந்தால், வீடு கட்ட முடியாமல் இருந்திருந்தால், அவங்களுக்கெல்லாம் நம்ம சீக்கிரமாக அவங்க சேலை திட்டங்கள் எல்லாத்தையுமே அவரே ஏற்படுத்தி நடத்திடுவார். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் நாமளே முடிச்சுட்ருக்கோம். ஐயா என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட செயல் திட்டங்கள் இல்லை, நான் எப்படி தான் இதெல்லாம் முன்னுக்கு செய்ய போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, என் பொண்ணுக்கு எப்படி செய்ய போகிறேன், என் பையனுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மீனராசிக்காரங்க உடனுக்குடனே அதுக்கான செல்வங்கள் சேர்ந்துடும். கடன் கொடுத்தாலும் வரவு தான். தயவு செய்து இதை புரியும். எந்த வேலை நடக்கணுமோ அந்த வேலை நடந்து முடிஞ்சிடணும். அவையெல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். செலவீனங்கள் இருந்தால தான் ஒரு மனுஷன் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவான். ஆக்டிவேட் இல்லைன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்குமா. நம்மளுக்கு தான் சாப்பாடு போகிறாங்களே, நம்ம ஏன் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவான். இல்லை அவைக்கெல்லாம் மாற்றி இந்த வேலை அடப்புக்கு நம்மளுக்கு செலவீனங்களையும் கொடுத்து திருப்பி உங்களை ஆப்ரேட் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. நவகிரகங்கள் நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களை விட மாட்டாங்க. எதனா ஒரு வேலை செஞ்சுக்கின்னு நீங்கள் எதனா ஒரு போராடிக்கின்னு கையில் ரூபாய் இருக்கும், இருந்தாலும் தேவையில்லாத ஒரு வேலைலாம் நடக்கும். நம்மளுக்கு மனசில் அங்கே போடலாமா, ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, இதை மார்க்கெட்டில். ஏன்னா அங்கே சுக்கிர பகவான் வீட்டிலிருந்து நேரடி பார்வையாக நம்மளை பார்ப்பார். இவனுக்கு என்னென்ன வேலைகள் கொடுக்கணுமோ எல்லா வேலையும் கொடுத்துருவார். அதுவும் இல்லாமல் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் சூரிய பகவான் 15 தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதி ஆட்சி பெற போகிறதால உங்களுடைய பிரச்சனை, தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போது. தொழில் உங்களை பாதித்ததல்லவா, உடலை உங்களை பாதித்ததல்லவா, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்து பனி போல விலகி உங்கள் வாழ்நாள் முழுவதும் இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலங்களாகும். அந்த மனசில் ஏற்பட்டு வந்த பகை உணர்ச்சி எல்லாம் மறைந்து அந்த பகையில் போயிடும். பகை உணர்ச்சி அனைத்தையும் மறைந்து திருப்பி நல்ல விதமான செயல் திட்டங்களை தானே உருவாக்கி கொள்ளும். சுக்கிர பகவானாகட்டும், உங்களுக்கு சூரிய பகவானாகட்டும், புதன் பகவானாகட்டும், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி என்று சொல்லவர் குரு பகவான் நம்ம ராசிநாதன் தான். அவர் 3ஆம் இடத்துல இருந்து இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்கல, எனக்கு எந்த பாக்கியமும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண தோஷங்களை இணைக்கப்பட்டு எல்லா விதமான விஷயத்திலையும் பெரிய முன்னேற்றம், முக்கியமாக புத்திர பேர் கிடைக்க போதையா. புத்திர பேர் கிடைக்கின்ற காலங்களாக இந்த காலம் இருக்க பெறும். மெயினான விஷயம் அதான். பூர்வ புண்ணிய பாகிஸ்தானம் வலுத்துட்டாவே போதுமானது. நாள்பட்டு இருந்து வந்த குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த காலம் உறுதிப்படுத்தி குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தந்துடுவார். இந்த முருகப்பெருமான் தான், வேறு யாரும் கிடையாது.
அந்த முருகனை பிடிச்சிங்க. மீனராசிக்காரங்களுக்கு ஒரே தெய்வம் அந்த வள்ளல் பெருமான், முருகப்பெருமான் தான். வயலூர் முருகன் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வர, வயலூர் திருச்சி பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய வயலூர் முருகன், வயல்வெளியில் நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அது என்னன்னா இருக்கட்டும் ஐயா, அந்த முருகனை நினைங்க தயவு செய்து. அந்த பன்னிரு விழியோனை நினைங்க. ஒரு விழியில் நம்மளை பார்த்தாவே போதுமானது. சர்வ விதமான தோஷங்களையும் நவ கிரகங்கள் என்ன சச்சமா சித்தி பாலகர் கொடுக்கின்ற பிரச்சனைகள் கூட தெரியும். பில்லி ஏவல் சூன்யம் அனைத்தையும் நீக்கக்கூடிய காலங்களாக அந்த முருகனுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு. சேவல் கொடியும் வேலும் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை? வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். ஓம் சரவணபவ என்று சொல்லி ஒரு நாளைக்கு 108 முறை மீனராசிக்காரங்க எழுதி வாங்க. உங்கள் வாழ்நாளில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வள்ளல் பெருமானை வணங்கி வர வயலூர் எம்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.